guys, welcome to Ashwath Gaming. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஐடிக்கு தான் வந்திருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈவோ இல்லை, இது வந்து ஈவோ ஆக்சஸ். இது வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே கிடைக்கும். எப்படின்னா இப்போ நான் வந்து எஸ்எம்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். என்கிட்ட வந்து எப்படி இது கிடச்சிச்சின்னா இவங்க பார்த்தீங்களா பேட்ச், இந்த இடத்துல பேட்ச் தெரியுதா, அதே மாதிரி MP40க்கு போனால் இங்கே பேட்ச் காமிக்கேன். அதனால எனக்கு வந்து பேட்ச் கிடச்சதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இப்போ இதுக்கு போயிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் உங்கள் பழைய ஐடியை ஆதிக்கு எங்கேயாச்சும் விளையாடலாம்ல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இது வந்து என்னோட புது ஐடி ஆதி கிங்கு பெயிண்ட் பண்டு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. உராட்சி மறு பண்டு வச்சுருக்கேன் யாருங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சைஃபம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட இந்த ஐடி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டு முடி இருக்குது. இது வந்து ஐடியாவை ஓப்பன் பண்ணுறவே இருந்தது. இது அப்புறம் இந்த பண்டல் தீபாவளி கூட்ட பண்டல் கைஸ். இது இருக்குது இங்கே வருங்க, நான் உங்களுக்கு ஹேர் காமிக்கிறேன். இதெல்லாம் ஓகேவா? இது வேறு யாரில் ஆடாமல் தான் வச்சுருக்கேன். இந்த ஹேட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இது தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும். இது வந்து ஒன்றே தான் என்கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த இதில் வந்து எனக்கு நான் ஒரு காம்பினேஷன் வச்சது இந்த இது தான். அப்புறம் ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. இதில் எனக்கு பிடிச்சது இந்த ஃபேண்ட் ஒன்று தான். அப்புறம் ஷூலாம் இது எல்லாத்துலேயும் இது இந்த 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ரெண்டத்தோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அமௌண்ட்டில் இதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஐடியா புதுசாக தான் ஓப்பன் பண்ணேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் 2 இயர்ஸ் ஓல்டு கைஸ். அடித்து சொல்கிறேன் 2 இயர்ஸ். பொய் சொல்கிறேன்னா நீங்கள் மொத்த கேரக்டர் இது வச்சுருக்கேன். அதுக்குன்னு இதெல்லாம் இப்போ இது வந்ததுனால நிறைய எடுத்தேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இது வந்து எடுத்து ஒரு 1 இயர் 2 இயர் ஆகிருக்கும் கைஸ். இந்த ப்ரொஃபைல்லாம் எடுத்து ப்ரொஃபைலில் போய் இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 தான் இருக்கும். 12மே ஓல்டு. இங்கே பாருங்கள், போன தீபாவளி நேற்று தந்தாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து போன தீபாவளி அப்போ தந்தது, இதுவும் போன தீபாவளி அப்போ தந்தது. ஆனால் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது இது சவுண்டு இதோட. ஆனால் எனக்கு வந்து பிடிச்சதில் வச்சுருக்கேன். இது வச்சுக்கலாம், ஓகே தானே. எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. இது நான் வந்து வாங்கினது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஈவெண்ட்டை முடித்து மேஜிக் க்யூபை எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ எனக்கு தேவை 8 தான். 8 தான் வேணும் மேஜிக் க்யூப் எடுக்க. இது எடுக்க வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வேணும். வாங்க போவோம். இப்படிலாம் பாட்டுப்பட்டேன் நான் காது கிழிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லதான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் டார்க் வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னா எப்பயும் இதுதான். மூமெண்ட் ஸ்பீடு 5% ஆகும், எக்ஸ்ட்ரா 5% தருவாங்க. எனக்கு இது அட்வான்டேஜ் தான் கைஸ். அண்ணா இங்கே பாருங்க டீமே. அவங்க வந்து ஈவோ வச்சுருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் பக்கத்தில் உட்காந்துக்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லாக நம்ம தெரிச்சு ஓடிடலாம். நம்மளுக்கு ஃபுல்லாக ஆகிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு கொஞ்சமாக ஈபி ஆடுறதுக்கு இருக்குது. பார்த்தீங்களே 2 ஏறும். இந்த இடத்த பாருங்கள். நான் வேறு வீடியோ எடுத்துக்கிட்டே வாண்டுட்டு இருக்கேன். ஐயோ சோனியா சைவம் ஒன்று. அவர் வந்து யோசிப்பார், எனக்கு தான் கட்டானா
ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் அதுதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வந்து யூஎம்பி பிளேயர் ஆதிக்கிங்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா MP40 ஷார்ட் கன்னில் இந்த ஐடி ரொம்ப வெறி. இப்போ இதில் ஷார்ட் கன் இல்லையா, எனக்கு காசு இல்லை. இதில் MP40 எடுத்துகிட்டு இதையும் எடுக்கிறேன் உங்களுக்காக. அப்போ காசு ரெண்டுத்தையும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் ரெண்டுத்துலேயும் நான் வாடுவேன் நல்லாவே. அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர் ட்ராப்புக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். நான் வந்து நிறைய டைம் ஏர் ட்ராப்புன்னு சொல்லியிருப்பேன். ஏர் ட்ராப் அது ஏர் ட்ராப்பு தான் ஏர் ட்ராப்புன்னு இருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டு டீம் ஐயோ நான் சுட்டு போயிட்டேன். கிரனைடே டேமேஜ் ஆகிட்டேன். ப்ரோ வா ப்ரோ இரு ப்ரோ, நான் வரேன். காய்ஸ் கில்லே எடுக்க போகிறாங்க கைஸ். அவன் இது பண்ணுறான். டே எலிமினேட் ஆகிட்டேன் காய்ஸ். ஷோ மண்டே பிச்சுக்குது. யாருக்கிட்டேயும் சாப்பிடல, நான் செத்துருந்தா ஒருத்தனுக்கு கில்லாச்சு போயிருக்கோம். சீடு என்னடா மறந்துட்டான். டபுள் பேர் இது M1887 எடுக்கிறேன்னு. இன்னும் நிறைய பேர் M1887 ஸ்லோவாக சொல்லுவாங்க, நான் ஸ்பீடாக சொல்லுவேன். M1887 அது வந்து எடுக்காமல் இருக்கானேன்னு நினைப்பீங்க. நான் டபுள் பேர்லேருந்து தான் சொல்லுவேன், சில டைம் இப்படி சொல்லுவேன். என் இந்த ஐடியில் MP40 பிளேயிங் மட்டும் பாருங்கள். என்னடா பிளேயிங்னு சொல்லிட்டு மண்ணை காமிக்கிறான். காய்ஸ் நீங்கள் வந்து நினச்சிக்காது, என் முன்னாடியே டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து ஹெட்டுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ப்ரோ அடிச்சிரு ப்ரோ, வந்துட்டார் ப்ரோ. இங்கே ஒரு எனிமி, 2 எனிமி போச்சு, தலைவர் சுத்துட்டாரு. காய்ஸ் இட்டாச்சு ப்ரோ, வாங்க பார்ப்போம். ஏன் திருப்பி உங்களுக்கு தான் என்னோட கேம் பிளேவை காமிக்கல. இல்லைங்க, MP40 பிளேயிங்கை மட்டும் பாருங்க, அப்புறம் MP40 கிங்குனே சொல்லுவீங்க நீங்கள். ஓசி கில்லு கிங்குன்னு கூட சொல்லியிருக்கோம். சிலந்தி வலையை விட்டுட்டான். கொஞ்சம் சைலண்டாக இருந்திருப்பேன், ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். இந்த தாட்டி 2த்தையும் எடுத்துட்டேன். நான் அவ்வளோவா காம்பினேஷன் போட்டு விளையாடுறது டெசர்டிக்கலு, அப்புறம் ஷார்ட் கன்னு, MP40.
இட்டாச்சி கார் ப்ரோ தான்ப்பா, அடிச்சு சொல்கிறேன். நீயே கொஞ்சம் ப்ரோ தான். ஏய் இங்கே வரல காய்ஸ். மணி எத்தனை? ஐயோ என்னது, என்கிட்ட எத்தனை டைட்டில் மட்டும் இருக்குன்னு பாருங்க நீங்கள். டைட்டில் இங்கே பாருங்கள், 1 இயரு 2 இயரு. அது கோல்டில் இதில் ஒரு 5 இருக்குது. அப்புறம் இது கோல்டில் 1 தான் இருக்குது. 2 இயர் ப்ரோ. ஆனால் போன இயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இது இயரு முடிகிறப்ப தான் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் வீடியோ இதே ஃபோனில் இதே ஐடியில் போன தீபாவளி அப்போ நான் வீடியோ போடலான்னு நினச்சேன். எங்கள் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ கூட காமிக்கிறேன், ஆனால் வீடியோ வளைச்சிட்டேன் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு. இப்போ ஃபோனெல்லாம் சரி பண்ணி ஃபோன் நல்ல நிலைமையில் இருக்குது. அப்புறம் என்ன திருப்பி வாடுறேன்னு கேட்டால் தெரியல. கொசு கடி கைஸ், மூஞ்சிலாம் கடிச்சு வச்சுருக்கு. இது வாங்க போகும். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ரோப்ளாக்ஸில் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, நீங்கள் உங்களுக்கே தெரியும். அது வந்து எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து போட்டேன். ஷீட் காய்ஸ், என்ன காய்ஸ் இப்படி பண்ணுறாரு இவர்? ஐயோ தமிழா, தமிழ்காரரு ப்ரோ ப்ரோ ஹலாக்க வேர்டு தக்காளி வாங்க. யாருமே நீ பார்க்கவும் மாட்டீங்க வீடியோவில். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் சொல்கிற கண்டென்ட் வீடியோலாம் போடலாம். நானும் இன்னும் கொஞ்ச நாள் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போனோன்னே பிசி வாங்கி தருவாங்க வீட்டில். அதுக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயர் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் போடலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம மொபைல் தான். ஆனால் ஐயா கொஞ்சம் மொபைலில் கிங்குன்னு நினைக்கிறேன். கைஸ் ப்ரோ போய் அடிங்க ப்ரோ, இப்படி நிற்கிறீங்க. இங்கே பாருங்க 0 கில்லு. எங்கே இருக்கேன் தேடாதீங்க, ஏதோ இங்கே தான் இருக்கேன். காய்ஸ் இது என்ன அவதாரு? ஓ இது அந்த அவதாரா? ஒரு ஐசி வந்து மாதிரி இருந்துச்சு, அதில் கொடுத்தாங்க. நான் ஒரு ஐடி வச்சுருந்தேன் காய்ஸ், சரி ஓல்டு செம்ம டாப்அப் ப்ரைமில் 6ல் இருந்துச்சு. அது வந்து நான் எடுக்கிறப்ப ஃப்ரீயாக தான், நான் கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணுறப்ப ஃப்ரீயாக கிடச்சிச்சு எனக்கு. ஆனால் இப்போலாம் கெஸ்ட் ஐடினா நம்ம தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏய் இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே முடியுதா காய்ஸ்? ஐயோ நான் செகண்ட் மேட்ச்சு 3rd மேட்ச்சும் நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். ஐயோ அவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. மேக்டன் எடுத்துக்கலாம் ப்ரோ. என்கிட்டே காசு இல்லை ப்ரோ, 600 ரூபா கூட இல்லை ப்ரோ. 30 ரூபா இருக்குது. 30 ரூபா இல்லை பிஸ்ட் யூஎஸ்பி வேணா இருக்குது, எடுத்துக்கோ. போட்டது திருப்பி எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. காய்ஸ் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இப்போ வந்து டாப் அப் பண்ணி இல்லை ஃப்ரீயாக தான் பண்டில் எடுத்திருப்பான்னு நினச்சிங்க. கன்ஃபார்ம் ஃப்ரீ தான் இவரும். ஏன்னா இவர் தீபாவளி அப்போ தான் எடுத்திருப்பார். ஏன்னா போன தீபாவளி அப்போ இந்த பண்டில் எல்லாம் ஃப்ரீ. கொஞ்சம் ஓல்டு பிளேயருக்கு தீபாவளி அப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். இங்கே ஒருத்தர் இருக்கார். இல்லை என்ன செத்து கிடக்குறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு?
ஐயோ ஐயோ 2 கில்லு ஈஸியாக மேக்டனில் அடிச்சிட்டேன். ₹600 நம்பி இப்போ ரெக்வஸ்ட்டு கேட்போம். வாங்கிட்டாங்கப்பா ப்ரோ, வாங்கிட்டா ப்ரோ. தீபாவளி பாஸு நீ ப்ரோ தான். ஆனால் வணக்கமான ப்ரோ ஆச்சு. சரி கைஸ், இப்போ காமிக்கிறேன் என் கேம் பிளே. இப்போ நான் வந்து டாப் 3ல் இருக்கேன். ஏன் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1 இந்த மேட்ச்சில் வந்து டாப் 1 அது வந்து அடிக்கணும்னு பார்ப்போம். காய்ஸ் உப்பேக்கு. ஸோ இந்த மேட்ச் மட்டும் எல்லாருமே செத்துட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ப்ரோ அடிச்சிரு ப்ரோ. நீ கேர்ளா? ஐயோ இவங்க ஊகாங் பிளேயரா? ஊகாங் பிளேயர் தமிழ். இவர் தான் மிஸ்டர் தமிழ். எனக்கு படிக்க தெரியாது எவ்வளோ. வந்துட்டாரு. போடு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. இந்த மேட்சை முடிச்சுக்கலாம். இந்த பார்ட்டு வந்து போட்டுடலாம். காய்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டோன்னா ஓகே. கொஞ்சம் கீழே. யோ ஹேக்கர் மாதிரி இடி மேலே அங்கே வந்தோடனே டக்குன்னு அடி ஜம்ப் பண்ணிட்டேன்னா ஓகே. என் ஃப்ரெண்ட் அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படியே நிற்க சொல்லுவேன். ஐயோ சார்ஜ் இல்லை காய்ஸ். அது ஏன்டா என் ஃபோனுக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? வாவ் 1v1 அடிச்சிட்டாருன்னா வெரி வந்துட்டாரு. கேர்ள் வாங்க. ஊகாங் பிளேயரா இல்லை எதிர் டீமா? ஆனால் நம்மளுக்கு கில் வந்துருச்சுல. எத்தனாவது பிளேஸு? டாப் 2ல் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர் டீமில் இருக்கவர் இந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கில்லு தாண்டுறேன். நம்ம சொல்கிறேன் 8 கில்லை தாண்டுறேன். நான் தாண்டுறேன் கைஸ், உங்களுக்காக தாண்டுறேன். ஆனால் நான் உங்களுக்காக பண்ணுறேன், நீங்கள் எனக்காக பண்ண மாட்டீங்க. நான் ஒரு டேலாக்காக பார்த்தேன். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து நிறைய பேர்த்த வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினச்சிருக்கேன். ஆனால் அவங்க வந்து என்னை நினச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு எமோஷனோட சொன்னாங்க பாருங்க. அதான்டா எமோஷன். ஒரு பைத்தியக்காரன் ஹலாக்கு வந்து மேலேருந்து நீ அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரிவெஞ்ச் எடுக்க மேலே போனேன்னு சொல்லிட்டு அடிச்சு போவான். எப்படி இருக்கும்? நான் அடிச்சிட்டேன்டா. டீம்மேட் செத்து போயிட்டாரு. இவர் கன்ஃபார்ம் தீபாவளி தான் ட்ரெஸ் எடுத்துருக்காரு. ஒரே ஒருத்தரை மட்டும் அடிக்க விட்டுட்டாங்கன்னா ஓகே. ஐயோ அவர் என்னை அடிச்சிட்டாரு ப்ரோ. வெரி ப்ரோ
கைஸ் 20 நிமிஷத்தை தாண்ட 20 செகண்டை தாண்ட போகுது. ஸோ செகண்டுன்ற மினிட்ஸுன்ற என்னடா வாய் வளர்த்து. நான் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எந்த கன்னில் ஸ்கின் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்தாடுற. அப்படி இல்லைன்னாது இது என்னது, இது ஒன்றுக்கு ஸ்கின் இருக்குன்னு தான் நான் ஒன்றும் ஆடல. ஏன் இப்போ G18 கூட தான் ஸ்கின் இருக்குது, நான் மட்டும் ஏன் அதை எடுத்து ஆடல? ஆடி இருந்தானே விளங்கிக்கும் அப்படின்ட்டு தான் ஆடலன்னு நினைப்பீங்க நிறைய பேர். அதுவும் கரெக்டு தான். இங்கேயும் கரெக்டு தான். அவ்வளோதான் கரெக்டாக சின்ன இன்னும் க்ளோவோட நான் வேஸ்ட் பண்ணிடுவேன். காய்ஸ் இங்கே பாருங்க, ஒரு பாய் அடித்தா இங்கே பாருங்க, ஒரு பாய் அடிச்சிட்டேன். ஆனால் நான் பிளாட்டினம் ஒன்றுக்கு போயிடுவேன். ஒரு பாய் அடித்தேன்னா நான் அந்த மிஷின் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி, இதை வந்து பார்ட் 2 வந்து நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்காக போடுறேன் கைஸ். பாய். அதுக்கு முன்னாடி ஒன்று உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.